நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போதான் நான் போடக்கூடிய காணொலிகள் உடனுக்குடன் கண்டு நீங்கள் பயன்பெற முடியும். மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைய தலைப்பு என்னவென்றால் 3 சுகங்கள் சுக்கிரனின் சுகபோகம். 3 சுகங்கள் சுக்கிரனின் சுகபோகம், இதுதான் தலைப்பு. இப்ப சுக்கிரன் எடுத்துக்கிட்டாவே, சுக்கிரன் சுகத்துக்கான அதிபதி. நல்ல சாப்பாடு, நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்றது, அழகுணர்ச்சி, அழகோடு இருக்கிறதுக்கு சென்ட் போட்டுக்கிறது, நல்ல சுகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்ல சாப்பாடு, நல்ல உடை, சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். நம்ம கையை பொறுத்தெல்லாம் நம்ம பெருவிரல் இருக்கு இல்லையா, இந்த பெருவிரல் எல்லாத்துக்கும் ஆதாரமான ஒரு விரல். அந்த ஒரு விரல் இல்லாமல் இந்த 4 செய்ய முடியாது. சுக்கிரனுடைய ஆசை இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால தான் அந்த பெருவிரலுக்கு அடியில் சுக்கிரமேட்டை வச்சுருக்காங்க. இந்த சுக்கிரமேடு பாருங்க, இயற்கையிலே இருக்குது. அந்த சுக்கிரமேடு நல்ல ஒரு அழகா, சுக்கிரன் 3 சுகங்களை கொடுக்கக்கூடியவர். ஒன்று நல்ல சாப்பாடு, நல்ல இனிமையான பேச்சு, சந்தோஷமா இருக்கணும், 3 சுகம். இதையும் வச்சுக்கலாம். இன்னொன்று இருக்கு, சுக்கிரன் நல்ல அழகா, நல்ல மேடு, நல்ல சுக்கிரமேடு அழகா உயரமா இருக்கிறவங்க, சுக்கிரமேடு ஹார்டா இருக்கிறவங்க, சுக்கிரமேடு பாதியா இருக்கிறவங்க, இது 3 வச்சுக்கலாம். 2 அர்த்தத்தில் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒன்று நல்ல சாப்பாடு, நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது, சுகபோகமாக சந்தோஷமாக அனுபவிக்கிறது. இது சுக்கிரனுடைய குணங்கள், 3 குணங்கள். இன்னொரு 3 குணம் இருக்கு. இந்த சுக்கிரமேடு அளவுக்கு அதிகமாக இருக்கிறது, இந்த சுக்கிரமேடு ஹார்டாக இருக்கிறது, இந்த சுக்கிரமேடு பாதியாக இருக்கிறது. இது மாதிரி 3 குணங்களும் இருக்கு. இப்போ அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக்க முடியும், புரியும். அந்த சுக்கிரன்னாவே ஆசை, அழகு. ஆசைக்கு அதிபதி சுக்கிர பகவான். வண்டி, வாகனம், சொத்து, சுகம்னு சொல்ல போனால் மிருகங்கள் வளர்க்குறது, நல்ல விவசாயத்தில் நல்ல ஆடு, மாடு, கோழி, பண்ணை, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், இதெல்லாம் சந்தோஷமாக அனுபவிக்கணும்னு நினைக்கிறவர் சுக்கிர பகவான் தான். இன்னொரு மெயினான ஒரு சுக்கிர பகவானுடைய வேலை எதிர்பாலினத்தை கணக்கு பண்ணுறது, அதாவது கவர்ந்து இழுப்பது சுக்கிரனுடைய வேலை. கவர்ச்சி, ஆசை, அன்பு, காதல், பாசம், தயை, கருணை, எல்லாத்துக்கும் சுக்கிரனுடைய கருணை, சுக்கிரனுடைய பார்வை தான், சுக்கிரனுடைய செயல்கள் தான் காரணம். இப்போ நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது மிகவும் சிறப்பு, 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது மிகவும் சிறப்பு, 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது மிகவும் சிறப்பு. அதுவும் இல்லாமல் மீனத்தில் சுக்கிரன் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு காம உணர்ச்சி, ஆசை அதிகமாக இருக்கும், காதலில் அதிகமாக ஈடுபாடு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். பொதுவாகவே ரிஷபத்தில், அதே மாதிரி துலாமில், மீனத்தில் சுக்கிர பகவான் இருந்தார்னா காம உணர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நம்ம ஜோதிடம் தெரிந்தவங்களுக்கு தெரியும். நம்ம கைரேகையை பொறுத்தெல்லாம் மிக சிறப்பாக நான் சொல்லி கொடுத்துக்கிட்டேன், நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி. இந்த சுக்கிரமேடு நல்ல, அதாவது சுக்கிரமேடு இந்த ஆயில் ரேகை நல்லா வட்டமாக நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சுக்கிரமேடு இருந்துருச்சுனாவே அவர்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும். இதுல செல்வாக்கு ரேகைகள் இப்படி வரும். இது வந்ததுன்னா நிறைய தொடர்புகள் நிறைய இருக்கும். ஆசை வரும்போது தொடர்புகளும் வரும். இதுல இப்படியும் 2-3 ரேகை வரும். 2-3-4 ரேகை வந்ததுன்னா அது வளைகுறின்னு சொல்லுவோம். ஆசை, சுக்கிரனுடைய வேலை ஆசை, ஆசையை உண்டு பண்றது. அழகு உணர்ச்சி, பெண்களாக இருந்தால் காட்சி பொருளாக இருப்பார்கள். பார்க்குறவங்களுக்கு பழிச்சு நல்ல அழகா, நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், பூ வச்சுக்கணும், நகை நட்டு போட்டுக்கணும். சுக்கிரனாவே அலங்கார தேவதை, சுக்கிரனுடைய தேவதை அலங்கார தேவதை, மகாலட்சுமியின் அம்சம் சுக்கிரன். அப்படி சுக்கிரனா ஒரு ஆணாக இருந்தாலும் பெண் தன்மை அதிகமாக இருக்கும். அதாவது அந்த சுக்கிரமேடு நல்ல உயர்வா இருந்ததுன்னா அவர்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்காரு, அவங்க சுக்கிர யோகத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது ஆணா இருந்தாலும் பெண் தன்மை அதிகமாக இருக்கும். நல்ல அழகா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது, நல்ல வாசனை திரவியங்களை பூசிக்கிறது,
அடுத்தவங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு அழகு பதுமையாக இருப்பார்கள். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அழகுணர்ச்சி, ஆசை, காதல், அன்பு, அடுத்தவரை மயக்குவது, இதுதான் முக்கியமாக சுக்கிரனுடைய வேலை. அடுத்தவங்களை மந்திரம் போட்டு மயக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மயக்கக்கூடியது சுக்கிரனுடைய வேலை. எதுக்கு மயக்கிறாரு? ஆணும் பெண்ணும், ஒரு பெண்ணு வந்து பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போறாங்கன்னா 7ஆம் இடத்துக்கு போறாங்க, போய் குடும்பஸ்தானத்தையும் குடும்பத்தையும் பார்த்துக்கணும், கணவனையும் பார்த்துக்கணும். அப்படிங்கும்போது அந்த பெண் வந்து என்ன பண்றா, அந்த புகுந்த வீட்டில் கிடைக்காத சுகம் ஆணிடம் கிடைக்கிறது. அந்த சுகத்திற்காக வேண்டி அன்பு, பாசம், காதல், அதாவது உணர்ச்சி பெருக்கை நம்ம சாந்தி பண்றோம்னு சொல்லுவோம். சாந்தி முகூர்த்தம்னா சாந்தி பண்றோம்னு சொல்றோம் பார்த்தீங்களா. இது வந்து பிறந்த வீட்டில் கிடைக்காத ஒன்று வந்து புகுந்த வீட்டில் ஆணிடம் பெண்ணுக்கும் பெண்ணிடம் ஆணுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் தான் இந்த சுக்கிர பகவான் கொடுக்கக்கூடியது. சுக்கிரன் வந்து நல்லா ஒரு உயர்வா இருந்து இந்த வளைகுறி இருந்துருச்சுன்னா ஆசை அடங்கவே அடங்காது. இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் சந்தோஷமா இருப்பாங்க. இதில் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் புத்தி ரேகை நல்லா ஷார்ப்பா இருந்துருச்சுன்னு வச்சுங்க, ஓரளவு ஒரு கடமை உணர்ச்சியோட ஒரு கணவனும் மனைவியும் சந்தோஷமாக, கணவனோடு மனைவி, மனைவியோடு கணவன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த புத்தி ரேகை சின்னதா இருக்கு சார். இந்த புத்தி ரேகை சின்னதா இருக்குதுன்னா இந்த சுக்கிரனுடைய வேலையை ஆரம்பிச்சிடாது. சுக்கிரன் ஆசை அதிகமா இருக்கு இல்லையா, யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க தான் தாறுமாற நடக்கக்கூடிய, அந்த பக்கம் இந்த பக்கம் போகக்கூடிய மனசு அலைபாயும். நல்லா புரிஞ்சுக்க, மனசு அலைபாயும். அந்த அலைபாய்ச்சி தவறு செய்வதற்கும் வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருந்தால் அந்த தவறை வந்து திருத்திக்கலாம். ஒன்று, இந்த சுக்கிரன் வீடு அதிகமாக இருந்து புத்தி ரேகை கம்மியாக இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். ஒன்றாச்சா. ரெண்டாவது, இந்த சுக்கிரன் வீடு ஹார்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு ஹார்டாக இருக்கும். அவங்களுடைய உயரமும் குட்டியாக இருப்பாங்க, கருத்த தேகமாக இருப்பாங்க. இவர்களுக்கு வறுமை வாட்டும். நல்ல சுக்கிரன் அதிகமாக இருக்கும், வறுமை வாட்டும். கை கட்டையாக இருக்கும், குட்டையான உருவம், நல்ல அழகு உணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு சில பேர் உயரமாக இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வரும். புத்தி கம்மியாக இருக்கும், சுக்கிரன் அதிகமாக இருக்கும், வறுமை வாட்டும் பொழுது உடலை விற்று பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். நல்ல சுக்கிரனும் உண்டு, கெட்ட சுக்கிரனும் உண்டு. சுக்கிரன்ல கெட்டவங்க உடம்பை விற்று பணம் சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சுக்கிரன் மேடு ஒரு சில பேருக்கு 3 விதமா சுக்கிரன் சொல்லியிருக்கேன்ல, இந்த சுக்கிரன் மேடு என்ன பண்ணும், இவ்வளவுதான் இருக்கும். சுக்கிரன் மேடு இந்த மாதிரி வரும். சுக்கிரன் வந்து கம்மியா இருக்கும், சுக்கிரன் வந்து பாதி அளவு வரும். இந்த அளவு வந்தது முழு சுக்கிரன். சுக்கிரன் நல்லா இருக்காருன்னு இருக்கும். இந்த மாதிரி சுக்கிரன் கம்மியா இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்துல விருப்பம் இருக்காது, ஆசையில விருப்பம் இருக்காது, சந்தோஷம் இதுல விருப்பமே இருக்காது. இந்த மாதிரி சுக்கிரன் இருக்கிறவங்க ஆசை, சந்தோஷம், நல்ல சந்தோஷமா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல சந்தோஷமான இல்லற உறவில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உடல் உறவு. அதே மாதிரி எல்லா இன்பத்தையும், வண்டி, வாகனம், சொத்து, பங்களா, காரு, நகை, நட்டு எல்லாத்தையும் ஏட்டு ஜெட்டு இந்த சுக்கிரமேடு உயரமா இருந்தா நல்லா ஆயில் ரேகை நல்லா ஒரு சுத்தி வந்து சுக்கிரமேடு உயரமா இருந்தா இருப்பாங்க. இந்த சுக்கிரமேடு பாதியா இருக்கு சார். பெண்களை கண்டால், ஆண்களுக்கு இந்த மாதிரி தான், பெண்களை கண்டால் தொடர்றதுக்கு பயப்படுவாங்க. ஒரு நடுக்கம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். இல்லறத்துல ஈடுபாடு, சுகம் கம்மியா இருக்கும். பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிறதே தான் இருப்பாங்க. அவங்க இல்லறத்துல எனக்கு சுகமே நாட்டமே இல்லை சார் அப்படின்ட்டுவாங்க. பெண்களாக இருந்தாலும் திருமணம் செய்து கொள்வதில் விருப்பம் இருக்காது, ஆண்களாக இருந்தாலும் விருப்பம் இருக்காது. காரணம் என்ன, சுக்கிரன் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த உடலில் நாட்டம் இருக்காது, அவர்களுக்கு சக்தி இருக்காது, உடலில் சக்தியும் இருக்காது. அதுல வந்து கல்யாணம் பண்ணோம் சார் ஒண்ணுமே நடக்கல சார்ங்கிறாங்களே, இந்த மாதிரி இருக்கிறவங்களா இருக்கிறாங்கன்னா பாருங்க. உங்க கையை பார்த்தோன்னு உங்களுடைய வாழ்வாதாரத்தை நல்லா சிறப்பாக சொல்லிடலாம். கையில சுக்கிரன் வந்து கம்மியா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஆசை கம்மியா இருக்கும், பாசம் கம்மியா இருக்கும், காதல் உணர்ச்சி கம்மியா இருக்கும், உடல் உறவில் விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க. சுக்கிரமேடு நல்லா இருந்ததுன்னா சந்தோஷமா இருக்கணுங்கிறது அவங்களுடைய முக்கியமான எய்மும். அடுத்தவங்களை கவர்ந்து மந்திரம் போட்டு, மந்திர புன்னகைன்னு சொல்றோம்ல, மந்திரம் போட்டு, ஆணா இருந்தால் பெண்ணை மந்திரம் போட்டு கவர்ந்து இழுப்பவர்கள் சுக்கிரமேடு அதிகமா இருக்கும். இந்த சுக்கிரமேடு கம்மியா இருந்தா பெண்களை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஆசை இருக்காது மனசுல. இந்த சுக்கிரன் அதிகமா இருந்து பெண்களா இருந்தா அவங்க வந்து எப்படி கனப்பொழுதுல வந்து சுண்டி இழுக்கக்கூடிய, ஆண்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய அழகு பதுமையாக இருப்பார்கள். ஒரு பெண் வந்து எப்படியெல்லாம் இருக்கணுமோ அந்த மாதிரி நீட்டா ட்ரெஸ் பண்ணி சந்தோஷமா குடும்பம் நடத்தக்கூடிய நல்ல பெண்களும் இருக்கிறார்கள். அவங்களுடைய கர்மாவின் பலன் தான் நான் சொல்றது.
கையில் வந்து எதுவுமே கெட்டது கிடையாது, எதுவுமே நல்லது கிடையாது. அவங்களுடைய பிறப்பு, நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம், என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாதுங்கிறத நம்ம கையை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடலாம். அவங்களாம் மாறுறது கிடையாது, அவங்களுக்கு ஆசையை உண்டு பண்ணக்கூடியவர் சுக்கிரன். சுக்கிரன் நல்லா இருந்தாருன்னா ஆசை நிறையா இருக்கும் சார், நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. சுக்கிரன் கம்மியாக இருந்ததுன்னா ஆசையே இருக்காது. அந்த ஆசையினால் அதை கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவங்க வந்து குடும்பத்தில் ஈடுபட முடியாது. இந்த மாதிரி கையை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். சுக்கிரன் கொடுக்குற சுகங்கள் 3 விதமான சுகங்கள். ஒன்று, நல்ல சந்தோஷமாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு இந்த புத்தி ரேகை நல்ல நீளமாக இருக்கும் சார். இவங்க வந்து ஒரு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு, ஈகை உணர்வோடு, இரக்க உணர்வோடு, சந்தோஷமாக ஆன்மீக ஈடுபாடோடு நல்ல குடும்பம் நடத்தி கணவனும் மனைவியும் இணை பிரியாமல் சந்தோஷமாக வாழக்கூடியவர்கள் இந்த புத்தி ரேகை நல்லா இருந்து சுக்கிரமேடு நல்லா இருக்கிறவங்க. சுக்கிரமேடு பாதியாக இருக்கிறவங்க குடும்பத்திலேயே விருப்பமே இருக்காது சார். சந்தோஷம்னா என்னன்னு கேட்பாங்க. அடப்போப்பா அதெல்லாம் எனக்கு விருப்பமே இல்லைன்றுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பாதி சுக்கிரன், பாதி மீறி சுக்கிரமேடு சின்னதாக இருக்கிறது. இந்த உடலை விலை பேசி விற்கக்கூடியவர்களுக்கு இந்த சுக்கிரனும் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு வறுமை வாட்டும். அதுக்கு கையை பார்க்கணும். கையில் உள்ள புத்தி ரேகை சின்னதாக இருக்கும், இருதய ரேகை சின்னதாக இருக்கும், அதே மாதிரி விதி ரேகை கெட்டு போயிருக்கும், வருமானத்துக்கு வரி இல்லாமல். அந்த மாதிரி ஆயில் ரேகை நல்லா இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி உடம்பு பலம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி அவங்களுடைய கர்மாவின் பலன் தான். நல்லா புரிஞ்சுங்க. கை என்பது நம்மளுடைய முன்னோர்களுடைய மூலமாக, நம்ம பிளட் ரிலேஷன் மூலமாக நமக்கு கையில் உள்ள ரேகைகள், மேடுகள் இந்த மாதிரி உதாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த சுக்கிரமேடு உயர்வாக இருக்கிறவங்க பொதுவாகவே சந்தோஷமாக இருக்கணும். நான் அதாவது பதவி உயர்வுக்கு விரும்ப மாட்டாங்க, வேறு எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. நல்ல சந்தோஷமாக இருக்கணும். நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல ஒரு உடல் உறவு, அந்த மாதிரி நல்லா சந்தோஷமாக ராஜபோகமான வாழ்க்கை தான். சுக்கிர தசை வந்துருச்சுங்கிறாங்க பார்த்தீங்களா. சுக்கிர தசை வந்துருச்சாவே ஆசை வந்துடும், பாசம் வந்துடும், காதல் வந்துடும், அன்பு வந்துடும். வாழ்க்கையை நல்லா சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடியவர்கள் சுக்கிர அந்தஸ்து உள்ளவர்கள். சுக்கிர தசை நடக்கும்போது நல்ல சிறப்பான ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம் என்று கூறி உங்கள் கையை பாருங்கள். சுக்கிரன் நல்லா இருக்காரா, வளைகுறியோடு இருக்காரா, புத்தி ரேகை எப்படி இருக்குது, கையில் உள்ள புற அம்சங்கள் எப்படி இருக்குது, கட்ட விரல் எப்படி இருக்குது, ஆயுள் ரேகை எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்குதா, ஆயுள் ரேகை சுக்கிரமேட்டில் வளைகுறி இருக்கா, இது மாதிரி. அதே மாதிரி சுக்கிர வளையம்னு ஒன்று இருக்கும். அந்த சுக்கிர வளையம் சந்திரமேட்லையும் இருக்கும், இங்கே கீழேயும் இருக்கும், இப்படியும் இருக்கிறது சுக்கிர வளையம் தான், இந்த பக்கம் இருக்கிறது சுக்கிர வளையம் தான். இது மாதிரி இருந்ததுன்னா ஆசை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சுக்கிரமேட்டு நல்லா இருந்து, இந்த சுக்கிரமேடு நல்லா இருந்து சுக்கிரமேட்டுலேருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார். மிகவும் சிறந்த அமைப்பு. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய லெவலுக்கு வருவாங்க. இந்த சுக்கிரமேட்டுலேருந்து சனிமேட்டுக்கு மட்டும் ரேகை போகக்கூடாது சார். இந்த மாதிரி சனிமேட்டுக்கு போச்சுன்னா விபத்து, சண்டை, சச்சரவு இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி இங்கிருந்து சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட், வரதட்சணை மூலமாக மிக பெரும் சொத்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இங்கிருந்து புதன்மேட்டுக்கு போச்சுன்னா, சுக்கிரமேட்டிலேருந்து புதன்மேட்டுக்கு போச்சுன்னா வியாபாரத்தில் வெற்றி அடைஞ்சு மிகப்பெரியவர்களாக இருப்பார்கள். மித்தபடி மேடுகளுக்கு போகிறது அவ்வளவா சரியா இல்லை. அதாவது கையில் உள்ள ரேகைகளை பொறுத்து இந்த மேடுகளுக்கு போச்சுன்னா, செவ்வாய் மேட்டுக்கு போகக்கூடாது சார். செவ்வாய் மேட்டுக்கு போச்சுன்னா அவ்வளோ சரியில்லாமல் ஒரு அமைப்பு. இந்த செவப்படிப்படி வந்து ரேகை விழுந்து செவ்வாமேட்டில் வந்து நிற்கிதுன்னு வச்சுங்க, அது சரியில்லாத அமைப்பு. யாராவது ஒருத்தங்க அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் யாராவது தடுப்பாங்க, வாழ்க்கையில் முன்னுக்கு வரதை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு விதி ரேகையில் போய் சேரலாம். இங்கேருந்து ஒரு ரேகை விதி ரேகையில் போய் சேர்ந்தால் நல்லது, சூரிய ரேகையில் போய் சேர்ந்தால் நல்லது. புத்தி ரேகையில் போய் சேர்ந்ததுன்னா புத்தியை தடுப்பார்கள், உறவினர்கள் புத்தியை தடுப்பார்கள். இறுதி ரேகையில் போய் சேர்ந்தாலும் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அந்த உறவை தடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சுக்கிரனுக்கும் சனிக்கும் ஆகாது சார். சுக்கிரமேட்லேருந்து சனி ரேகைக்கு போச்சுன்னா விபத்து, சண்டை சச்சரவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சுக்கிரமேடு நல்லா இருந்து குருமேடு நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மேல்நிலைக்கு வந்துடுவாங்க. சுக்கிரனும் சந்திரனும் உயர்வாக இருந்து செவ்வாயும் உயர்வாக இருந்துச்சுன்னா அவர்களுக்கு ஆசை தீரவே செய்யாது. சந்திரன் வந்து மனோகாரகன், சுக்கிரன் வந்து ஆசை, காதல், இன்பம். அப்போ நீங்கள் போது மனசில் ஆசை நிறைய பற்றிக்கும். அதே செவ்வாயும் இருந்துட்டாருன்னு வச்சுங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அது இல்லாமல் செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா நிலப்பலம் விவசாயம் செய்து சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களுக்கு இந்த பாதிகைக்கு கீழே நல்லா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கலாம். சுக்கிரன் நல்லா இருக்கும், சந்திரன் நல்லா இருக்கும், செவ்வாய் நல்லா இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, விவசாய வேலையில் நல்லா ஜாலியாக நிலப்பலம் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக குடும்பம் நடத்தக்கூடியவர்களுக்கு இந்த சுக்கிரன், சந்திரன், செவ்வாய் நல்லா இருக்கும் சார். புத்தி ரேகை நல்லா இருக்கும். கை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நல்லபடியாக குடும்பம் நடத்தி வாழ்க்கையில் வண்டி, வாகனம், சொத்து சுகத்தோடு சந்தோஷமாக வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். உங்கள் கையில் சுக்கிரனை வச்சு தான் வாழ்க்கையை, சுக்கிரனை வச்சு தான் ஆசை, காதல், இன்பம்,
உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு? சுக்கிரன் ஒரு கையில நல்லா இருந்தது, ஒருவருடைய கையில் சுக்கிரன் வீடு நல்லா இருந்ததுன்னு வச்சுங்க, வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாங்க சார். சந்தோஷத்துக்கு புரியுறாரு. சந்தோஷம் இருந்தால் தான் வாழ்க்கை சந்தோஷம், அது நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா போகும். சந்தோஷம் இல்லைன்னு வச்சுங்க, வாழ்க்கையில என்னப்பா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். உங்க கையில சுக்கிரன் வீட்டை பாருங்க, சுக்கிரன் வீடு எப்படி இருக்கு, புத்தி ரேகை எப்படி இருக்கு, மற்ற ரேகையெல்லாம் கெட்டு போகாம இருந்ததுன்னா நீங்கள் வாழ பிறந்தவர்கள். சுக்கிரன் உங்களை வாழ வைப்பார் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.